சண்டே மார்னிங் ஹேர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நேற்று எல்லாரும் ஃப்ரீயாக இருந்ததுனால ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி ஹொசூருக்கு போயிருந்தோம். கோயம்புத்தூர் பிரான்ச்சில் இருக்கிற டோனி அண்ட் கை சலூனில் ஒன்ஸ் நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட பிரான்ச் ஹொசூர்லேயும் இருந்ததுனால சரி இங்கேயே கட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். என்னோட மெயின் கன்சர்ன் வந்து முடியோட லென்த் ரொம்ப ஷார்ட் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அவங்ககிட்டயே சஜஷன் கேட்டப்போ ஃபெதர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால ஃபைனலி ஃபெதர் கட்டே பண்ணிட்டேன். அண்ட் அப்படியே லஞ்சுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் சித்தியும் தம்பியும் ஹாஸ்டலுக்கும் கிளம்பிட்டாங்க. தென் டின்னருக்கு கொஞ்சம் குயிக்காக செய்கிற மாதிரி ராகி சேமியா தான் ரெடி பண்ணியிருந்தேன். 2 பேக்கெட் சேமியா கூட கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை அப்படியே வடிகட்டி இட்லி தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சேமியா வந்து நல்ல உதிரியாக கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேமியாவும் சேர்த்து ஃபைனலாக கொத்தமல்லி இலையும் துருவன தேங்காயும் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா ராகி சேமியா ரெடி. இது கூட வெறும்னே தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.